முருகப்பெருமான் அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் பிடித்த தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய திதி தான் சஷ்டி திதி. 22/4/2026 சித்திரை மாதத்தின் 9ஆம் நாள் புதன்கிழமையில காலை 6:25 சஷ்டி திதியானது ஆரம்பமாகுது. இந்த நாளில் என்னால் கடன் பிரச்சனையிலேருந்து மீளவே முடியலை அப்படிங்கிறவங்களும், என்னால் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கவே முடியலை அப்படிங்கிறவங்களும் முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு மாலையை கட்டி போட்டு முருகன் பக்கத்திலேயே உட்காந்து மனதார வேண்டிக்கோங்க. உங்கள் குறைகள் எல்லாம் முருகன் அருளால் நிச்சயமாக தீருங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9366920442 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த நாளில் நீங்கள் எப்போ வழிபாடு செஞ்சாலும் சரிங்க, ஒரு 11 ஏலக்காய்கள் எடுத்துக்கோங்க. அந்த ஏலக்காயை மஞ்சள் நூலால் மாலை போல் கட்டிக்கோங்க. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய சிலை கொஞ்சம் பெருசுங்க, முருகனுடைய திருவுருவப்படம் கொஞ்சம் பெருசு, அதனால் ஏலக்காய் இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாமா அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். 11 அப்படிங்கிறது நீங்கள் 21 எடுத்துக்கலாம், அல்லது 48ன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடித்த எண்ணிக்கையில் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒற்றைப்படி இரட்டைப்படி அப்படி கணக்கே கிடையாது. நான் குறைந்தது 11ன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஏலக்காயை ஒவ்வொரு ஏலக்காயும் கையில் எடுக்கும்போது மனதார வேண்டிக்கோங்க. முருகா, என் கஷ்டமெல்லாம் தீரணும் முருகா, சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணும் முருகா, என் பண நெருக்கடியெல்லாம் தீரணும், என் குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கணும், என் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கி வழியணும்னு மனதார முருகனை வேண்டிட்டு அதன் பிறகு கோர்க்க ஆரம்பிங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொரு முறையும் வேண்டிட்டு உங்கள் கையில் வச்சு வேண்டிட்டு அந்த ஏலக்காயை மாலையாக தொடுத்து முருகனுடைய திருவுருவப்படத்துக்கு அணியும் போது கண்டிப்பாக முருகனருளால் உங்கள் பிரச்சனையெல்லாம் நிச்சயமாக தீருங்க. அடுத்த கேள்வி உங்களுக்கு என்ன தோணும்? சரி, ஏலக்காய் மாலை போட சொல்லிட்டீங்க, இந்த ஏலக்காய் என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். இந்த ஏலக்காய் குறைஞ்சது அடுத்த சஷ்டி வரைக்கும் அப்படியே முருகனுடைய கழுத்திலே இருக்கட்டும். ஏன்னா இது கெட்டு போகக்கூடிய பொருள் கிடையாது. உங்களுக்கு எப்போ சாத்தியமோ, குறைந்தபட்சம் அடுத்த சஷ்டி வரைக்கும் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ சாத்தியப்படுதோ அப்போ அந்த ஏலக்காய் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி சாம்பிராணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தண்ணீரில் கலந்து உங்கள் வீட்டை சுற்றி தெளித்து விடுங்க. நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் அந்த ஏலக்காய் தூளை சிறிதளவு கலந்துக்கலாம். நிலைவாசலுக்கு பூசுறதுக்கு நீங்கள் அந்த ஏலக்காய் தூளை பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி துளசி செடிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுவீங்க இல்லையா, அந்த நாளில் சிட்டிக்கு அளவு இந்த ஏலக்காய் தூளை போட்டு நீங்கள் துளசி செடிக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா வற்றாத செல்வம் உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.